1000 நாமங்கள்ல நம்ம பாடிட்டு இருக்கிறோம். நிறைய நாமங்கள்ல வந்து அவர் விசேஷமான ஒரு நாமம் வந்து ஜெகோவா ஜைரே. The meaning is the Lord will provide. Amen. So I think I'm looking at 2020 and I'm looking at 2021 also. You know, the other day I was just trying to search the picture, which I saw recently. Is only the shift of the virus, and it was 2000 was COVID was round and now it is straight. So I'm not sure whether this COVID in the COVID காலங்கள் வந்து நிறைவேற போகுது மாதிரி நமக்கு தெரியல. You know, and people are already having panicking about other next strain of COVID. So COVID-19 ஆரம்பிச்சிச்சு, COVID-19ல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். COVID-20 அடுத்த வருஷம் வரும்னு நினைக்கிறேன். And people are all we are all waiting. நம்ம அதுக்காக அந்த வருஷனுக்காக எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்க ஒரு காலகட்டத்துல நம்ம எல்லாமே இருக்கிறோம். பட் ஐ திங்க் as a Christians-ஆ இருக்கும்போது கிறிஸ்துக்குள்ளார இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஏன்னா ஒரு விசேஷம் என்னன்னா the Old Testamentல வந்து அந்த பிளேக் அவங்க அட்டாக் பண்ணும்போது the last plague which attacked the Egyptians attack பண்ணும்போது to the surprise God hid the Israelites from that deadly angel. So அந்த எல்லாத்தையும் சங்காரம் செய்யக்கூடிய அந்த தூதர்கிட்ட வந்து இஸ்ரவேல தனது ஜனங்களை மட்டும் ரட்சித்த தேவனை பார்க்கிறோம். அந்த இஸ்ரவேலர்கள் ஈஜிப்சியன்ஸ் அந்த எகிப்தியர்களுக்கு மத்தியில தான் வாழ்ந்துட்டு இருந்த போதிலும் அந்த வாதையானது அவங்களுடைய கூடாரத்தை அணுகாம அவங்க மத்தியில வாழ்ந்திருந்தாலும் அவங்கள மட்டும் அது பாதிக்காம இருந்தது அப்படிங்கறதான் வேதத்துல நம்ம படிக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்துல பார்க்கும்போது யோசிச்சு பாருங்களேன், தேவனுடைய ஜனங்களுக்கு தேவனை சார்ந்து வாழக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் தேவனுடைய கிருபை எவ்வளவா இருக்குங்கிறத நம்மளால புரிந்துக்க முடியுது. தேவன் விசேஷமாக அவருடைய ஜனங்களுடைய வாழ்க்கை மேல, ஜனங்களுடைய உயிர் மேல, ஜனங்களுடைய ஜீவன் மேல தேவன் எவ்வளவாய் அக்கறையா இருக்கிறார் நம்மளால புரிந்துக்க முடியுது. அது மட்டும் இல்லாம நம்முடைய ஆத்துமாக்களுக்கு தேவன் வந்து எவ்வளவாய்னா கருதுறாருன்னு பாருங்களேன். அவர் கருதுள்ள தேவனா மலையாளத்துல ஒரு பாட்டு இருக்கு, அவர் கருதுள்ள தேவன் அப்படின்னா அவர் God who really God is somebody who really care for us in a special way அப்படின்னு ஒரு பாடல் கூட இருக்கு. லூக்கா எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 12:24 இங்கிலீஷ் தமிழ்ல கூட எடுத்து படிங்க. லூக்கா எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 12:24. Consider the ravens, they neither sow nor reap, they have neither storehouse nor barn, and yet God feed them. How much more value are you than those birds? தமிழ்ல யாரா படிப்போம்? படிக்கிறேன் ப்ரோ. காகங்களை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளுக்கு பண்டக சாலையும் இல்லை, களஞ்சியம் இல்லை, இல்லாவிட்டாலும் அவைகளையும் தேவன் பிழைப்பூட்டுகிறார். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களா இருக்கிறீர்கள். ஆமென். பறவைகளை பார்க்கிலும் நம்ம அதிக விசேஷத்தவர்களா இருக்கிறதுனால எப்படி நம்ம விசேஷமானவர்களாக மாறணும்னா கிறிஸ்துவின் நிமித்தமாக அவருடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிற அவருக்கு நாம் விசேஷமாக மாறி இருக்கிறோம். கிறிஸ்துவ நம்ம வந்து இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது நடந்த இன்னொரு அற்புதம் என்னன்னா நம்ம வந்து அவருக்கு விசேஷமானவர்களாக மாறிட்டோம். we become the special valuable resource for God himself when we accepted Christ in our hearts. I think the Lord will provide அப்படிங்கிற the promise, because Jehovah Jireh is a promise, not just a word. இது வந்து அவருடைய நாமம் மட்டும் கிடையாது, not just a name, but it is a promise for all of us whoever looks up to the Lord, the creator. இது வந்து ஜெகோவா ஜேரேங்கிறது ஒரு நாமம் மட்டும் அல்லாம இது வந்து தேவன் நமக்கு, அதாவது விசேஷமா அவருடைய ஜனங்களுக்கு விசேஷமாக கொடுக்கப்பட்ட ஒரு வாக்குறுதியாகவும் வாக்கு தத்துவமாகவும் இருக்கிறது தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மையாக இருக்கிறது. 2020 கண்டினா அப்படியே தப்பிச்சு பொழைச்சு வந்துட்டோம். ரைட். 2021ல வந்து எஸ் ஐம் நாட் ஷுர் திஸ் கோவிட் வில் எண்ட் ஆர் நாட். இந்த கோவிட் ஆனது முடிவா வருதோ இல்லையோ, அதை பத்தி நம்ம கவலைப்படாம ஒரு விஷயத்தை நம்ம புரிந்து கொள்வோம். அவருடைய ஜனங்களாக இருக்கிறதுக்கு நம்ம எப்போதுமே தீர்மானித்தால் போதும். என்ன நடந்தாலும் நான் அவரை விட்டு நான் போக மாட்டேன்னு ஒரு முடிவு உங்க இதயத்துல இருந்துச்சுன்னா, I think this
வாக்குறுதி, ஏன்னா இந்த வாக்குறுதியானது நமக்கு அது பொருத்தமாக இருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியாக இருக்கு. So today we are going to see, I'm not sure the 2020, I am sure for many of us here, நமக்கு இருக்கிற நிறைய பேருக்கு 2020 பயணம் வந்து ஒரு சிறப்பான பயணமாக கூட இருந்திருக்கு. நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டோம், புதிய புதிய காரியங்களை நம்ம புரிந்து கொண்டோம். ஏன்னா அந்த வாழ்க்கையை பத்தி புரிந்து கொண்டோம், வாழ்க்கையில் எது முக்கியம் இல்லைங்கிறத புரிந்து கொண்டோம். We understood so many things like a wise man. நம்ம வந்து நிறைய காரியங்களை புரிந்து கொண்டோம். ஆனாலும் 2021, how will be our journey in 2021 நமக்கு என்ன இருக்கு, நமக்கு ஏன்னா கடவுள் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேருக்கு ரொம்ப கியூரியஸாவும் இருக்கு, ஆவலா இருக்கு. But I want to encourage all of you as we are all winding up 2020 and moving to 2021. I want to wrap your heart, உங்க இதயத்தை வந்து ஒரு வாக்குறுதினால நீங்க வந்து பேக் செய்யுமாறு உங்களை எல்லாத்தையும் நான் வேண்டிக் கொள்கிறேன். தேவனோட சஞ்சரிக்கக்கூடிய வாழ்க்கையை நீங்க வாழும்படியாக உங்க எல்லாத்தையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். Because that's the only way, brothers and sisters, that we will sustain the coming days. The days are going to be more evil. That's what I can assure, as the Bible says. The days will be more and more evil coming days. So I want to encourage all of you to hold on to Christ's name, whatever comes in your way, so that the 2021 will be another successful year for all of us. Amen, brothers and sisters. Amen. So we are going to look at the different journey. I'm going to take you through the 3 different people's journey in the Bible. How was their journey and how this promise, நீங்க வேதத்துல இருந்து 3 விதமான யாத்திரைகளை நம்ம பார்க்க போறோம். அந்த யாத்திரைகள் இருந்து என்ன புரிந்து கொள்ள போறோம்னா, இப்படிப்பட்ட யாத்திரைகள்ல தேவன் எவ்வளவாய் வல்லமையாக செயல்பட்டு அந்த வாக்குறுதியை அவர் வந்து காத்து கொண்டார் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளும்படியாக இந்த 3 யாத்திரைகளை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுறேன். We have to look at 3 journeys that people did, and they saw how the Lord took care of such a journey. So I'm not sure how much journey, what kind of journey we all will go through in 2021, but I'm very sure God, God will keep his promise. இந்த வாக்குறுதி, அதாவது இந்த 2020 ஆண்டு, 21ஆம் ஆண்டு எப்படிப்பட்ட யாத்திரைகள் எல்லாத்தையும் இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் ஒன் திங், ஒரு காரியத்தை நான் உங்கள்ட்ட வந்து நான் அழுத்தம் திருத்தமாக பேசிக்கொள்ள வந்து என்னென்றால், ஏன்னா தேவன் இந்த வாக்குறுதியை விசேஷமாக அவர்களுக்கு ஜனத்துக்கு மட்டும் வைத்திருக்கிறார்ங்கிற காரியத்தை புரிந்து கொண்டு நாம் 2021 பெரிய நம்பிக்கையோட எடுத்து வைக்க பாருங்க, எல்லாத்தையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். 3 விதமான யாத்திரைகளை வேதத்துல இருந்து புரிந்து கொண்டு என்ன, வாட் எவர் மை ஜேர்னி மைட் பி, என்னுடைய யாத்திரை எப்படிப்பட்ட யாத்திரையா இருந்தாலும் பிரச்சனை இல்லை 2021. நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், as long as we travel along with God, தேவனோடு நம்ம வந்து சஞ்சரிக்கும் பட்சத்தில், your journey doesn't matter, brothers and sisters. Your journey doesn't matter. COVID doesn't matter. Financial crisis doesn't matter. Health doesn't matter. All that we need to look up is right now, will I be with God? Will I walk with God? Will I hold on to the promises of God now as we look up to 2021? That's the only thing you need to worry, nothing else, brothers and sisters. Amen. So we will start with the first journey. The first journey is one of the beautiful journey ever written in the Bible, of history in the Bible. First story, the journey to the mountain of the Lord. We are going to see 3 tough journeys people did in the Bible and make us, to have a hope in our Lord, the Creator. Genesis chapter 22 verse 14. ஆதியாகமம் அதிகாரம் 22 வசனம் 14 படிப்போம். ஆதியாகமத்துல அதிகாரம் 22 வசனம் 14. படிங்க. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. ஆமென். ஆமென். சோ என்ன நடந்தது இந்த ஸ்டோரிக்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம வந்து ஒரு சில காரியங்களை படித்துட்டு மேபி இந்த கதைக்கு உங்களுக்கு நம்ம புரிய வைக்கிறதுக்காக அதுல கொஞ்சம் முன்னாடில இருந்து படிப்போம். அது 9ல இருந்து படிக்கலாம்னு நினைக்கிறேன். படிக்கட்டுமா ப்ரோ? தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள்.
அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு வசனம் 7 அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, அதாவது யோசிச்சு பாருங்க, ஒரு டஃபஸ்ட் ஜேர்னின்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு ஜேர்னி வேதத்துல யாருமே கடந்து போனது இல்லைன்னு நினைக்கிறேன். 100 வயதுல ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை கிடைக்குது. குழந்தை இல்லைன்னு தவித்துட்டு இருந்த அந்த தம்பதிகளுக்கு தேவன் ஒரு குழந்தையை கொடுக்கிறார். இந்த குழந்தை மேல பெரிய, ஏன்னா வேதம் சொல்லுது ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை ஈசாக்க வந்து அதிகமாக நேசித்தான் அப்படின்னு வேதத்துல படிக்கிறோம். அதிகமாக நேசித்ததுனால என்ன பிரச்சனை தெரியல, தேவன் அதை ஒரு அடணும், காட் இஸ் ஜெலஸ் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியணும். மேபி காட் வாண்டட் ஃபுல் அட்டென்ஷன் ஆஃப் ஆபிரகாம் வந்து முழு அன்பையும் அட்டென்ஷன் எதிர்பார்த்தாரான்னு தெரியல. பட் ஐ கேன் see in the Bible, when God told Abraham to go and sacrifice your son on the mountain which I am going to share அப்படின்னு சொன்னும் போது ஆபிரகாமுடைய ரெஸ்பாண்ட் ஒரு சைடு வந்து பார்க்கும்போது ரொம்ப ராடிக்கலா இருக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் ஏர்லி இந்த மார்னிங் சொன்னதுக்கு அப்புறம் அடுத்த நாள் அதிகாலையில எழுந்து தன்னுடைய பையனை கூட்டிட்டு அந்த இடத்துக்கு கிளம்பிட்டாரு. அவர் அப்படியே போயிட்டு இருக்கும்போது யோசிச்சு பாருங்களேன், ஆபிரகாமுடைய இருதயத்துல என்னென்னலாம் எண்ணம் வந்திருக்கு யோசிச்சு பாருங்களேன். அதிகமாக நேசித்த அந்த ஈசாக்கு, ஏன்னா ஐசக் வந்து பக்கத்துல இருக்கும் போது அவருடைய இருதயத்துல என்னென்னலாம் what all thoughts Abraham would have gone through. Abraham would have sacrificed so many cattle for the Lord. தேவனுக்காக நிறைய பலிகளை அவர் செலுத்தி இருக்கலாம். அது அந்த பலிகள், அந்த ஆடுகளும் அந்த ஆடுகளை வந்து அந்த பலியிடும் போது பட்ட அந்த வேதனைகளை வந்து ஆபிரகாம் பார்த்திருக்கலாம். சோ இந்த இடத்துல பார்க்கும்போது இப்ப அந்த பலி பீடத்துல வைக்க போறது அந்த ஆடோ இல்ல ஒரு பறவையோ இல்ல, ஆனா தன்னோட சொந்த குமாரனை அவர் பலியிட வேணும்னு ஒரு எண்ணம் வரும்போது அதை அவர் செய்யணும், அதை நான் செய்ய போறேன் அப்படின்னு நினைக்கும் போது இடத்துல எவ்வளவாய் கலக்கத்துல அவர் அந்த இடத்துல சந்திச்சிருக்கணும். யோசிச்சு பாருங்க, என்ன டஃப்பான ஒரு இருதயம், ஒரு சூழ்நிலையை அவர் கடந்து போயிருக்கணும். வேற என்ன யோசிச்சு பாருங்க, வேற என்ன காரியம் வந்து அவர் இதயத்துல சந்திச்சிருப்பாருன்னு நீங்க என்ன யோசிக்கிறீங்க? கொஞ்சம் ஷேர் பண்ணா கூட நல்லா இருக்கும். ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். என்னென்னலாம் எண்ணத்தோட அவர் வந்து இந்த இடத்துல இருந்திருக்கலாம், நிறைய இது மைண்ட்ல கோத்ரூ பண்ணிருக்கலாம். என்னென்னலாம் நீங்க என்ன யோசிக்கிறீங்க? அவர் அந்த ஜேர்னி போகும்போது ஒரு நாள் 2 நாள் 3 நாள் அந்த ஜேர்னி போயிட்டே இருக்கும் போது என்ன யோசிச்சிருப்பாரு, என்ன யோசிச்சுட்டு டிராவல் பண்ணிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? What to tell Sarah? Because this was a personal conversation with God and Abraham. நாங்கெல்லாம் வெளியே 2 பேரும் வெளியே போயிட்டு வரோம், ஒரு தகனப்பள்ளி செலுத்திட்டு வரோம், வர்ஷிப் அட் சர்ச் போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. கண்டிப்பா சாராட்ட சொல்லியிருக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. What to, when I come back, when I return back, what should I tell Sarah to encourage her? Or, what else? வேற என்ன பயம் இருந்திருக்கும்? வேற என்ன யோசிச்சிருப்பார் ஆபிரகாம்? இந்த ஜேர்னி 3 நாள் ஜேர்னில என்னெல்லாம் யோசிச்சிருப்பார் மிரியம்? So maybe நினைச்சிட்டே போயிருக்கலாம், ஒருவேளை குழந்தை இல்லன்ற அந்த ஒரு துக்கத்திலே மேபி நம்ம அப்படியே இறந்திருக்கலாமோ. That was much better than now rest of the years அந்த ஐசக்கை பிரிஞ்சு கொடுத்துட்டு இனி ஒரு ஐசக் இல்லாம அந்த ஒரு துக்கத்துல நான் வாழ்ந்து இறக்குறதுக்கு நான் ஒரு குழந்தை இல்லாம அந்த துக்கத்திலே வாழுறது நல்லா இருந்திருக்குமோ. மேபி that thought ஆபிரகாம் யோசிச்சிருப்பார், மேபி இந்த குழந்தை ஏன் எனக்கு கொடுத்தாரு,
இல்ல குழந்தைய கொடுத்திருக்கே தேவையில்லையே, கொடுத்துட்டு பலியிடவா எனக்கு குழந்தைய கொடுத்தீங்க ஏன்னா அப்படின்னு ஒருவேளை பயங்கர பயத்துல ஆபிரகாம் போயிருக்கலாம். வேற என்ன பயம் இருந்திருக்கும்? Yes, sir. What if Isaac வந்து கண்டுபிடிச்சிருவாரு beforehand நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவன் ஓடிட்டானா என்ன பண்றது? மேபி அதுவும் எப்படி மேனேஜ் பண்றது? ஒரு யங் பாய், ஒரு 13-year-old பாய் வந்து எப்படி மேனேஜ் பண்றது? அந்த குழந்தைய எப்படி ஹேண்டில் பண்ண போறா, தன் தகப்பனே தன்னை கொல்ல போறாரு அப்படிங்கிற அந்த செய்தி அந்த குழந்தை கேட்கும்போது குழந்தை பயத்துல என்னென்னலாம் இதயத்துல பயம் வரும் யோசிச்சு பாருங்களேன். அது வரை இருக்கு. அது மட்டும் இல்லாம வேற anybody want to share? Yes bro. Yes sir. அது வந்து அவருக்கு தெரியும் God is good ன்னு, ஆனா மத்தவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்றதுன்னு அப்படி கூட கொலப்படியா இருந்திருக்கலாம். It's another fear of challenger you would have thought is how can I face the crowd, people around me until God made the child to die, அது எப்படி நான் மத்த பகிர்ந்து கொள்வேன்? இதனால எனக்கு எவ்வளவு நான் வந்து கடவுளை பத்தி ரொம்ப பெருமை பாராட்டி இருக்கேனே எல்லாம் முன்னாடியும். இப்ப வந்து தேவன் தான் எனக்கு சொன்னார் அப்படின்னு சொல்லும் போது மத்தவங்க என்ன நினைப்பாங்க என்னைய அப்படிங்கிற பயம் கண்டிப்பா இருந்திருக்கும். அற்புதமான பதில். வேற ஏதாவது யோசிச்சீங்களா? வேற ஏதாவது யோசிக்கிறீங்களா? கிருஷ்ண ஆண்டி சொல்லுங்க. 100 வருஷத்துக்கு அத ஒரு 100 years ஆனதுக்கு அப்புறம் தான் கொடுக்கும் போது ஒரு கேலியும் கிண்டலுமா ஒரு இதுவாதான் இருந்தது. அவருக்கு ஒரு நகைப்பா தான் இருந்தது அந்த ஒரு விஷயம். ஆனாலும் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு இல்லையா, அதை நினைச்சு பார்த்திருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்க கடல் மணலை போல வானத்து நட்சத்திரங்களை போல நான் பெருக பண்ணுவேன்னு சொன்னது உன்னோட வம்சத்தை. அதை நினைச்சு இந்த பையனை மூலியமா தானே பெருக பண்ணியிருக்கணும். சோ கடவுள் ஏதோ ஒரு பர்பஸ்க்கு தான் கூப்பிட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு அது என்னதான் இருந்தாலும் அந்த ஏதோ கடவுள் வந்து பண்ண போறாரு. இவ்வளவு காலங்கள் சேர்ந்து 100 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம குழந்தைய கொடுத்த கடவுள் வந்து நிச்சயமா ஒரு இது வந்து நிச்சயமா செய்ய போறாரு அப்படின்ற ஒரு பெய்த்தோட தான் அவர் போயிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். மேபி ஆபிரகாம் யோசிச்சு பார்த்திருக்கலாம், ஓகே இவரோட ஈசாக்கு இல்ல போல, இன்னொரு குழந்தை நமக்கு தருவார் போல அப்படின்னு கூட யோசிச்சிருக்கலாம். தேவனோட வாக்குறுதிகள் வர்றதுக்கு ஈசாக் கிடையாது போல, இன்னொரு ஆள் குழந்தை பிறக்கலாம் எனக்கு, இல்லைன்னா வந்து இஸ்மாயில் மூலமாவே எனக்கு திருப்பியும் ஒரு சந்ததியை உருவாக்குவாரோ அப்படின்னு கூட அவருக்கு அந்த டவுட் அந்த 3 நாள் ஜேர்னில இருந்திருக்கலாம். இன்னும் கஷ்டமான விஷயம் சொல்லுங்க சார். கல்பனா சார். No, I was thinking, but definitely வந்து Abraham போகும்போது he loves Isaac. So our maybe our mind and answer God will do something, ஏதாவது ஒன்று பண்ணிடுவாரு. But as the days went by, maybe அவருக்கு டவுட் வந்துருக்கலாம், what God really wants, and this really wants to kill this boy, but what if he actually does it? And ஒரு பயம் as a father also he could have had. Yeah, see, Abraham was completely human like all of us, right? Who will bear to see the loved one suffer first of all? And here the loved one was his own son, the only son who God gave at the age of 100 years, and to see him dying by his own hand, that is more painful. That's more one of the crucial pain to see our own loved ones being suffered because of us. இல்ல அதோட ஒரு கஷ்டமான வேதனை வேற எதுவுமே இருக்க முடியாது. வசனம் 7ல வந்து படிக்கும் போது, அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகி ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன் இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகனம் பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். வசனம் 7ல வந்து இந்த கேள்வி வந்து ஆபிரகாம் உடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. I think Abraham would have be broken into pieces when Isaac asked, Father, everything is here, where is the offering you're going to give? So Abraham even didn't reveal that Isaac was a sacrifice that he's going to make tomorrow அப்படிங்கிற விஷயத்த வந்து அவர் சொல்லாம தான் கொண்டு போயிருந்தார். சோ கண்டிப்பா சாராக்கும் சொல்லல, மகனுக்கும் சொல்ல, கூட இருந்தவங்களுக்கும் சொல்ல, இது தேவனுக்கு அவனுக்குள்ள ஒரு பர்சனல் எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருந்ததுனால he went ahead taking Isaac to that mountain. சோ அங்க போய் தகன பலிலாம் வைத்து தன் மகனை வந்து அதுக்கு மேல வைக்கிறார். அது வைக்கும் போது அவருடைய இருதயம் எப்படி இருந்திருக்குன்னு தெரியல. யோசிச்சு பாருங்களேன், இருதயம் வந்து அழுதுகிட்டே தான் பண்ணிருப்பாருன்னு எனக்கு தெரிஞ்சு தோணுது. ஒரு மனுஷனா சொல்றேன். He was a completely human like all of us. He kept his own son on the
sacrificial bed just to be, sacrifice on the fire. அது ஃபயர்ல தன் குழந்தையை பலியிடணும். அதெல்லாம் வைத்துட்டு he took his sword just to kill him, right? Abraham had that kind of courage. Maybe he thought for a moment, I don't know what he wanted trying to show to God. இல்ல தேவன் என்ன காட்டணும்னு ஆசைப்பட்டாருன்னு தெரியல. He wanted to tell God that he loved God. அதாவது தேவன் என்ன காட்டணும்னு ஆசைப்பட்டாருன்னா, கடவுளே நான் இவ்வளவுதான் நான் குழந்தைய நேசிச்சாலும் உங்களோட நான் அதிகமா நேசிக்கல, உங்களுக்கு அப்புறம் தான் எல்லாம் அப்படிங்கிற காரியத்தை தன் இதயத்துல பகிங்கரமாக புரிந்து கொண்டார் ஆபிரகாம். குழந்தையை கொலை செய்யறதுக்கும் தகன பலி இடுறதுக்கும் முன் வரார். இந்த ஜேர்னி வந்து ஐ திங்க் ஆபிரகாம் இன்ன வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்க ஒரு பயணம் யாத்திரையா இருக்கு. இந்த ஜேர்னில வந்து தேவன் வந்து ஒரு நல்ல காரியத்துக்காக அந்த பயணத்தை செல்லல, ஏதோ ஒரு பலியிடணும்னு ஒரு பயணத்தை வந்து ஆரம்பிக்கிறார். ஆனாலும் ஆபிரகாம் அதுக்கு இணங்கி அந்த வாக்கு தத்துவத்துக்கு அந்த கமாண்ட்மெண்ட்டுக்கு, காடோட கமாண்ட்மெண்ட்டுக்கு, ஜஸ்ட் கமாண்ட்மெண்ட் ஆஃப் காட், ஆபிரகாம் ஜஸ்ட் obeyed knowing it would cause pain and suffering for him. அவருக்கு அது வேதனை தரும்னு தெரிந்த பின்பும் ஆபிரகாம் அந்த தகன பலியை செலுத்தும்படியாக அந்த பர்வத மலைக்கு ஏறி போறத பாக்குறோம். வசனம் 11ல அவர் கத்தி எடுத்தும் போது, அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, இதோ பின்னாக புதரிலே ஒரு தன் கொம்புகளே சிக்கி கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது அப்படின்னு வேதம் சொல்லுது. சகோதர சகோதரிகளே, I'm talking something very important for all of us. I'm not sure about how is 2021 for all of us, but one thing is very sure. 2021 ஆண்டு எல்லாத்துக்கும் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல, பட் எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை சொல்லுறேன். என்னன்னா, கர்த்தருடைய பர்வதத்திலே அனைத்தும் பார்த்து கொள்ளப்படும் அப்படிங்கிற வாக்குத்தத்தத்தை நம்ம இதயத்துல நம்ம ஏற்றுக்கொள்வோம். No matter what going to happen in 2021, let's not get troubled in our heart. இதயத்திலே கலங்காம தேவனை விசுவாசிக்க நம்ம பழகிக் கொள்வோம். Right? God wants to all of us to believe in him no matter what. தேவன் நம்ம வந்து அவரை விசுவாசிக்கும் அப்படின்னு தேவன் நம்ம எல்லாத்தையும் எதிர்பார்க்கக்கூடியவரா இருக்கிறார். Whatever, I'm sure our faith is going to be tested, brothers and sisters. Our faith is going to be tested for sure. Our faith is going to be tested, and we will be going through trials and tests and everything, but the end is very important. God will provide us to overcome all our tests and trials. இன்னைக்கு எல்லா கேள்வி எப்படின்னா, உங்க எல்லாத்துக்கும் ஒரு question I want to keep it for all of you. Are we ready to offer God what we love the most in the world? தேவனுக்காக நீங்க அதிகமாக நேசிக்கக்கூடிய காரியங்களை அவருக்காக நீங்க இழக்கிறதுக்கு தயாரா இருக்கிறீங்களா? The painful part என்ன தெரியுமா? பெயின்ஃபுல்லான part, till the Lord provides, will you be faithful?
தேவன் அந்த உங்களுடைய பிரச்சனையை தீர்க்கும் வரைக்கும், அதுக்கு ஒரு முடிவு காணும் வரைக்கும் உங்களோட விசுவாசம் கலங்காம இருக்குமா? Will you keep the faith till the Lord provides or displays on a time, on a day? Will your heart be protected? Will you guard your heart? உங்க இதயத்தை உங்களால காத்துக்கொள்ள முடியுமா? That's a painful part. Waiting for something to happen. Waiting is painful, brothers and sisters. It takes courage, it takes faith, it takes humility to endure and everything till we receive something from God. தேவன்ட்ட அந்த வாக்குறுதிகளை ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள வர வரைக்கும் நம்ம இதயத்தை கலங்காம விசுவாசத்துல காத்துக்கொண்டு, இதயத்துல அவிசுவாசம் வராதபடியா பார்த்துக்கொண்டு, பரிசுத்தத்துல பார்த்துக்கொண்டு நம்ம அவருக்காக ஏங்கி அந்த காத்திருக்கக்கூடிய காலங்கள் வெகு வேகமா ஒரு வேதனைக்குரிய காலமாக இருக்க போதிலும் are we still ready? One day or other we need to face the reality with humility and face our insecurities. நம்ம பயப்படக்கூடிய எல்லா பயத்தையும் one day we need to go through. There's no escape, brothers and sisters. You might be a Christian or a not Christian, that doesn't matter. We will be hit by the reality. The humility will come to you by force. We will be going through the insecurities by force. But the great good news for all of us is there is a victory if we're not going to give up on your faith and wait patiently for Lord's deliverance. தேவன் நம்மளை நம்ம அதுல இருந்து ரட்சிக்கும் வரைக்கும் நம்மள அதுல காத்திருக்கக்கூடிய விசுவாசம் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும்படியாக நான் உங்களாத்து வேண்டிக் கொள்கிறேன். Biggest challenge is holding the faith and not give up. That's very important, brothers and sisters. யோவானிலே சுவிசேஷம் அதிகாரம் 14:27 படிக்கிறோம். தமிழ்ல படிப்போம். Peace I leave with you, my peace I give you. I do not give you as the world gives. Do not let your hearts be troubled and do not be afraid, because I am going to provide, I am going to sustain you out from this journey. This journey is going to be very little time. There's a deliverance for all of us which God has promised at the end of our journey. There's a hope in this journey, brothers. இந்த யாத்திரையில தேவனோட பெரிய இரட்சிப்பை நம்ம எல்லாத்துக்கும் கட்டளை கொடுத்திருக்கிறார். ஒரு டெலிவரன்ஸ் எல்லாத்துக்கும் தேவன் வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறார். சகோதர சகோதரி, தமிழ்ல அதை படிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 14:27. படிக்கட்டுமா பிரதர்? படிங்க ராணி. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். ஆசம். இருதயத்தை கலங்காம வைத்துக் கொள்றதுக்கு நம்ம தேவன் நமக்கு ஏற்கனவே ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். ரைட். This promise is not for all the world, all in the world. உலகத்துல எல்லாத்துக்கும் இந்த வாக்குறுதி இல்ல. விசேஷமாக அவருடைய ஜனங்களுக்கு தான் இந்த வாக்குறுதிங்கிறது தான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். Amen. The Lord will provide if the journey we travel are on the paths of Christ towards God. நம்ம என்ன ஒரே we have to ensure only one thing, that we are journeying towards God. நம்ம செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணுதான், தேவனை நோக்கி நம்முடைய யாத்திரை இருக்கும்படியாக அதுதான் நம்ம பிரயாசப்படணுமே வெளியே வேற எதுவுமே கிடையாது. உலகம் சொல்லும்படியாக கிடையாது. உலகம் விதவிதமா நம்மளை குழப்பிக்கிட்டே இருக்குது. உலகத்துல எந்த நம்பிக்கையுமே இல்லை சகோதர சகோதரிகளே. யோசிச்சு பாருங்க, 2020 ஆண்டு என்ன கத்துக்கிட்டாங்கன்னா, பணமோ பொருளோ விஞ்ஞானமோ ஒருத்தரோட உயிரை காப்பாற்ற முடியாது. கண்ணுக்கு தெரியாத ஒரு கிருமியை கூட இந்த விஞ்ஞானம் ஒண்ணுமே பண்ண முடியல. யோசிச்சு பாருங்க, கண்ணுக்கே தெரியாத புலப்படாத ஒரு சிறிய கிருமியை கூட இந்த விஞ்ஞானமோ இந்த பணமோ பொருளோ தடுக்க முடியல. இந்த மனிதன் பாருங்களேன் எவ்வளவு வீக்கா இருக்கிறோங்கிறத புரிந்து கொண்டோம். தேவனுடைய தேவையை நம்ம புரிந்து கொண்டோம். Unless otherwise the Lord protects, nobody can be protected. So in this journey, you need to ensure only one thing, that you are traveling towards God, towards becoming closer to God in your everyday life. உங்களுடைய யாத்திரையில என்ன புரிந்து கொள்ள வேண்டியதுன்னா, தேவனோடு நான் தேவனுக்கு அருகாமையில போறதுக்கு ஒவ்வொரு நாள் நான் முயற்சி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்க இருதை தொட்டு உங்களால சொல்ல முடியுமா? I'm taking every effort to be entered into the God's kingdom. தேவனுடைய ராஜ்யத்துல நான் பிரவேசிக்க
அன்னிதினம் நான் ஒவ்வொரு நாளும் அநேக முயற்சிகள் எடுக்கிறேன் அப்படின்னு நீங்க உங்களுடைய இருதயம் உங்களுடைய நீங்க மன உறுதியா நீங்க சொல்லும்படி ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா I think you are in the right place. How much effort you are making to come close to God? How is your Bible study? How is your prayer? How is your fellowship in Christ, in church? Are you making every step to enter into God's kingdom? Are you tired, brothers and sisters? Let's rethink, reinvent the journey which Lord has provided for us to begin when we began this journey, right? Amen. That's the first journey, the journey of Abraham and Isaac towards the mountain where his faith was tested. Then we're going to go to the second journey in the Bible. That is also one of the toughest journey I see. The journey to the dry land. First was the journey to the mountain of the Lord. Second was a journey to the dry land. ஆதியாகமம் அதிகாரம் 21:14 படிப்போம். ஆதியாகமம் அதிகாரம் 21:14. முதலாவது பயணம் தேவனுடைய பர்வதத்தை நோக்கி கூடிய அந்த யாத்திரையை படித்தோம். இன்னொரு யாத்திரை இந்த வனாந்தர பகுதியில ஒரு யாத்திரை. அந்த யாத்திரையும் வேதத்தை சொல்லக்கூடிய ஒரு வேதனையான யாத்திரையா இருந்தது. But let's see and build our hope and faith in Lord as we see these journeys in the Bible. ஆதியாகமம் அதிகாரம் 21:14. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள். ஆமென். திடீர்னு ஒரு நாள் அதிகாலைன்னு படிக்கிறோம். அங்கேயும் பாத்தீங்கன்னா ஆபிரகாம் அதிகாலையில தான் கிளம்பி போனார். அதிகாலையில தான் பேட் நியூஸ் வருது. அதிகாலையில ஒரு நாள் ஃபுட் எல்லாம் பேக் பண்ணிட்டார் ஆபிரகாம். பண்ணி ஆகார் மேல கொடுத்து தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெயர்செபாவின் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தாள் அப்படின்னு படிக்கிறோம். One finding the news, one fine morning, early morning while she was sleeping, the news came and hit Hagar. ஆகாருக்கு ஒரு செய்தி வருது, ஒரு துர்ச்செய்தி வருது. அம்மா தயவுசெய்து நீ கிளம்பி போமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட் எல்லாம் பேக் பண்ணிட்டாரு ஆபிரகாம். முன்னாடி நைட்டே பேக் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். பிளான் பண்ணி காலையில ஆபிரகாம் ஆகாரை எழுப்பி விட்டு குழந்தையும் கையில கொடுத்துட்டு இந்த குழந்தைய தூக்கிட்டு ஃபுட் எல்லாம் எடுத்து எங்கேயாவது போயிரு, கண்காணா இடத்துக்கு போயிருன்னு அனுப்பி அந்த பீர்ஷிபா அந்த வனாந்திர பகுதியில ஆகார அனுப்பி விட்டதை படிக்கிறோம். ஆகாருக்கு எந்த க்ளூ இல்ல. வேர் ஷி வில் கோ, ஹவு ஷி வில் லிவ், டு whom she will live, who will support her, who will take care of her, who will take care of the son. She had no clue, but the Hagar continued her journey in the wild desert. The journey ரொம்ப கடினமான ஒரு யாத்திரையா இருந்திருக்கு ஆகாருக்கு. என்ன பெரிய வேதனைனா, she was not traveling alone, but she was traveling with her most loved one. Right? Getting married is not easy, brothers and sisters. If you are a single, be happy. But you're traveling with the relationship, with the people. Our faith, our love for loved ones is always tested. No matter what, no matter you're Christian or non-Christian, doesn't mind. But our journey is always tested. Yeah. And here we see Hagar carrying a son, a child in the desert. The journey அந்த அம்மாக்கு எவ்வளவு வேதனையை கூட்டி கொடுத்ததுன்னா, குழந்தையோட டிராவல் பண்ணுமே, அதுதான் அந்த அம்மாக்கு பெருத்த ஒரு வேதனையா இருந்தது. Her toughest challenge was seeing her own son suffering in the desert without food, and because the food gone was food, whatever she had she was over in few days. She had no clue what will happen. She almost thought என்ன நினைச்சாங்கன்னா, ஒருவேளை நான் மடிந்து போறேன்னு தான் நினைச்சாங்க. அந்த அம்மா அழுகுறது தன் பிள்ளைக்கு முன்னாடி அழுவ கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, அந்த அம்மா ஒரு குழந்தைய ஒரு சைடு வச்சு இன்னொரு சைடு அழுதுட்டு இருந்தாங்கன்னு பயத்துல படிக்கிறோம். அந்த அளவுக்கு
வேதனையை இந்த ஆகார் அனுபவிச்சாங்க. ஆகார் மேல எந்த குற்றமும் கிடையாது. ஆகார் அந்த வீட்டுல ஒரு அடிமை பெண்ணாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சாராதான் ஆபிரகாம் ஆகாரை கூட்டு போய் தன் ஆபிரகாம் காட்டி, ஏன்னா நீங்க இவர் மூலமாக குழந்தையை பெற்றுக் கொள்ளுங்கள்னு சாராதான் முடிவெடுத்தாங்களே ஒழிய ஆகாருக்கு எந்த இன்ட்ரெஸ்டுமே இல்ல. ஆனா பாருங்களேன், அதனால வந்த வேதனை பாருங்களேன். திடீர்னு நல்லா பழகிட்டு திடீர்னு ஆபிரகாமே வெளியே அனுப்புறாரு. சாராவுக்கும் அந்த அம்மாவுக்கு பிடிக்கல, ஒத்து வரல. எதுவுமே இல்லாம, ஏன்னா அவங்க ஒரு அனாதைகளாக அப்படின்னு கூட சொல்லலாமோ. அவங்க என்ன பண்றாங்க, வனாந்திர பகுதியில they were all traveling. இன்னும் கொடுமையான விஷயம் தெரியுமா, அந்த வேதனை குழந்தையோட டிராவல் பண்றது ஒரு வேதனையா இருக்கலாம். இன்னொரு வேதனை என்னன்னா, அந்த குழந்தைக்கு நம்ம ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு நினைக்கும் போது my child will go through suffering but I cannot do anything அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை ஒரு லைஃப்ல ஒருத்தருக்கு வரும்போது அதோட வேதனை எதுவுமே இல்லை ஆக்சுவலா. இல்ல யோசிச்சு பாருங்களேன், நம்ம நேசிக்கிறவங்க சஃபர் பண்ணும் போது நம்மளால ஹெல்ப் பண்ண முடியலங்கிற வேதனை இருக்குல்ல, அதோட வேதனை வேற எதுவுமே கிடையாது பூமியில. இல்ல, so one of my uncle died recently because of kidney challenge. He died suddenly. they were in KGF. இப்ப நாங்க லாஸ்ட் இயர் கூட KGF டிராவல் போயிட்டு அவங்க வீட்டு தான் போயிட்டு இருந்தோம். நாங்க இப்போ வெட்டிங்க்கு இப்போ ஒரு 2 months முன்னாடி போயிட்டு இருந்தோம். அந்த அங்கிள் இறந்துட்டாரு ஆக்சுவலா. இறந்த அப்புறம் அவங்க அழுகுறாங்க. எல்லாம் இருக்கு நியூஸ், எங்களுக்கு செய்திகள் வருது. கேரளால இருந்து ஒரு குரூப், வயநாட்டுல இருந்து எல்லாம் வேன் பிடிச்சி பெரிய கேங் வராங்க, திருச்சியில இருந்து இருக்காங்க, எல்லாம் டிராவல் பண்ண தயாராயிட்டு போயிட்டு பாதி ஜேர்னி போகும்போது இது மாதிரி அவருக்கு கோவிட் சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் ரிப்போர்ட் பார்த்தோன்னா எல்லாம் திரும்பி போயிட்டாங்க. பாதியில என்ன எல்லாத்துக்கும் சஃபர் ஆகக்கூடாதுன்னு சொல்லி திரும்பி போயிட்டாங்க, ஜேர்னியை கேன்சல் பண்ணிட்டாங்க. பட் என்ன கஷ்டம் என்னன்னா, அந்த கடைசி யாத்திரையை, சித்தப்பாவோட அந்த கடைசியோடைய அந்த இதை நேரா பாத்துக்க முடியல, சித்திக்கு ஆறுதல் சொல்ல முடியல, என் கசின்ஸ் எல்லாத்தையும் மீட் பண்ண முடியல அப்படிங்கிற அந்த வேதனை அது அந்த வேதனையோட அதிகமா இருந்தது எல்லாத்துக்கும். அவங்களை என்ன சொல்லி ஆறுதல் சொல்றது அப்படிங்கிற நேரா போய் கூட ஒரு ஆறுதல் சொன்னா கூட ஒரு ஆறுதலா இருக்கும். ஆனா நேரா போயும் ஆறுதல் சொல்ல முடியலையே அப்படிங்கிற ஒரு வேதனை குடும்பத்துல பயங்கரமான ஒரு வேதனை our family was going through. Like Hagar went through the same. She went through a hell in the desert. But the great thing, now we'll continue reading from 15 to 19. அதிகாரம் 21ல ஆதியாகமம் அதிகாரம் 21 15ல இருந்து 19 வரைக்கும் படிப்போம். யாரா ராணி ஆண்டி படிக்கிறீங்களா? படிக்கிறேன் பிரதர். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் Amen. Amen. So தேவன் அந்த ஆகாருக்கு அவங்களோட சத்தத்தை கேட்டார்னு பைபிள் படிக்கிறேன். யோசிப்பா, அந்த குழந்தையோட சத்தத்தை தேவன் பரலோகத்துல இருந்து கேட்கக்கூடிய வல்லமை அவருக்கு இருக்கு. வேதனையை புரிந்து கொண்டு அவங்க இருவருக்கும் உதவி செய்ததை படிக்கிறோம். பட் என்ன நல்ல விஷயம் ஒரு நற்செய்தி என்னன்னா, நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளை யாரும் புரிஞ்சுக்க முடியாது, நான் கோத்ரூ பண்ற பிரச்சனையை புரிஞ்சுக்க பூமியில யாரும் இல்லைன்னு யாராவது நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, உங்களை எல்லாத்துக்கும் சொல்லுகிற விருப்பப்படுறேன் என்னன்னா, நம்ம என்னதான் அப்படி நினைச்சாலும் நம்மளோட வேதனையை புரிந்து கொள்ளக்கூடிய ஒருத்தர் எப்போதுமே நம்மளோட இருக்காருன்னு நம்ம எப்போதுமே மறந்துடக்கூடாது. ஏன்னா God is not excited when நம்ம நம்ம ஒரு ப்ராப்ளத்தை கோத்ரூ பண்ணும் போது அவர் ஒன்னும் எக்ஸைட்டடா இருக்கிறது இல்லை. அதனால அந்த வேதனையை அவரும் அதை புரிந்து கொள்கிறார். யோசிச்சு பாருங்க, பைபிள்ல புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவோட காலத்துல, ஏன்னா லாசரஸ் மரித்த போது அந்த மரியாளும் மார்த்தாவும் அந்த குழந்தைக்காக அழுகுறாங்க, அந்த அவரோட சகோதரத்தை இழந்ததுக்காக அழுகுறாங்க. இல்ல வீட்டுல இருக்கவங்க எல்லாமே அவர் நேசித்தவங்க எல்லாமே அழுவும் போது வேதம் சொல்லுது இயேசு கிறிஸ்து கண்ணீர் வடித்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல படிக்கிறோம். Jesus wept when people was going through some tough time. So we have a God who can relate, who can empathize our problems in his heart. நமக்கு இருக்கிற தேவன், நம்ம வணங்கிட்டு இருக்கிற தேவன்
நம்ம வேதனைகளை புரிந்து கொள்ளக்கூடிய தேவன். அவர் கல் இல்ல, மரம் இல்ல அப்படிங்கறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். He doesn't want us to suffer. He knows the love that we have for one another, the love that we have for our brothers and sisters, love that we have for our friends and family. He knows that very well. God wants to, yes, God will take care of not only us, but also our loved ones, brothers and sisters. The Lord will provide even at the time of desert. வனாந்தர பகுதியில நீங்க பயணம் செய்திருந்த போதிலும் தேவன் உங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யோசுவா அதிகாரம் 1:9 படிப்போம். Joshua, book of Joshua, chapter 1, verse 9. This is a promise for all of you as we go through 2021, brothers and sisters. யோசுவா அதிகாரம் 1:9 படிங்க. நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். ஆமென். தேவன் சொல்றாரு, have I not commanded you? Have I not created you? Have I not chosen you? நான் உங்களை தேர்ந்தெடுக்கலையா? நான் உங்களை அழைக்கலையா? நான் உங்களை வாக்குறுதி கொடுக்கலையா? அப்படின்னு சொல்லி ஜோஷுவாவை தேவன் உற்சாகப்படுத்துறார். Be strong and courageous, brothers and sisters. Do not be afraid. Do not be discouraged. Do not be afraid. Do not be discouraged. For the Lord your God will be with you wherever you go. You can travel in 25,000 square feet, feet above the sky in a flight, or 10,000 miles below the sea, or you will be traveling alone anywhere in the middle of the sea. It doesn't mind. God will be with you wherever you go, brothers and sisters. இதோட வாக்குறுதி வேற என்ன வாக்குறுதி நமக்கு வேணும் 2021ல? தேவன் என் பட்சத்துல இருக்கும் போது நான் எதுக்கு நான் பயப்படணும் அப்படிதான் நினைக்கணும்ல. Because the Lord is going to provide even at a dry land where there is no hope. Where you cannot even see the water, a drop of water. God can provide a water even in a desert, Bible says. He can provide the streams of water. Not just water, streams of water in a desert. In Old Testament, பழைய ஏற்பாடு காலத்துல ஆபிரகாம், இந்த மோசே காலத்துல மோசே அந்த வனாந்திர பகுதியில அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போகும்போது அவங்க தண்ணின்னு கேட்ட போது என்ன பண்ண, கற்பாறையின் மத்தியில இருந்து அந்த கற்பாறையில இருந்து ஒரு பெரிய ஒரு நீரூற்ற தேவன் உண்டு பண்ணினார் அல்லவா? If God can provide a water through a rock, யோசிச்சு பாருங்க, ஒரு ராக்குக்குள்ள எப்படி தண்ணி இருக்க முடியும்? வனாந்திர டெசர்ட்ல எப்படி தண்ணி இருக்க முடியும்? But God works beyond all these creations and signs and everything, brothers and sisters. Amen. If God wants to give you, He will give you no matter wherever you are. Right? The angel told Sarah in the Bible, when God told, you will have a child at the 90 years, she laughed. The angel told Sarah, is there anything difficult for the Lord? Is there anything difficult for the Lord? தேவனுக்கு முடியாத ஆகாததுன்னு ஒன்று இருக்கோ சாரா அப்படின்னு சொல்லி அந்த தூதர் அந்த சாராவை அப்படி கேக்குறாங்க. தேவனால ஆகாததுன்னு ஒன்று இந்த பூமியில ஒண்ணுமே இல்ல சகோதர சகோதரிகளே. அவர் வனாந்திரத்துல உங்களுடைய தேவையை சந்திக்க முடியும். அவர் வனாந்திரத்துல ஒருத்தருடைய தேவையை சந்திக்க முடியும் அப்படின்னா நம்ம தேவன் இன்னைக்கு நம்ம லைஃப்ல உயிரோடு இருக்கிற தேவன் இன்னைக்கு நம்ம எந்த சூழ்நிலையிலும் தேவன் நம்முடைய தேவைகளை சந்திக்க முடியுங்கிறதுல நம்ம எவ்வளவு உறுதியா இருக்க வேண்டும். Don't worry about the journey because we have a sample of 220. We have already gone through some little bit. So whatever happens, this should give us a hope for 2021. As we endure this 2021, whatever it comes in a way, we might have good time, bad time, hot time, sad time, crying time. Doesn't mind for God. All that you need to ask one, உங்களை ஒரே ஒரு கேள்விதான் நீங்க கேட்டுக்கணும். Am I traveling in the way which God wants me to travel? தேவன் சொன்ன அந்த வாக்குத்தத்தின்படி கூடிய அந்த பாதையில நான் பாக்குறேன், நடந்து போறேனா இல்லையா, அது மட்டும் தான் நம்ம வருத்தப்படணும்.
Everything else is in God's hand. We're going to move on to the third journey in the Bible, which I also see one of the most difficult, the three toughest journey. The fourth journey I'm talking about last as a conclude before we take part in communion. The third journey is the journey to the flee from the problem. The journey Joseph and Mary what they took. நம்ம வந்து மூணாவது பயணம் வந்து எதை பார்க்க போறோம் அப்படின்னா எந்த பயணத்தை பத்தி படிக்க போறோம் அப்படின்னா ஜோசப் மேரியும் அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கடந்து போன ஒரு பயணத்தை பத்தி நம்ம படிக்க போறோம். கண்டிப்பா அந்த பயணம் வந்து ஒரு கடினமான பயணமா இருந்தது. For sure it was the toughest journey they had. நிறைய டைம் அந்த ஜேர்னி நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் உண்மையில அதை நம்ம ரிலேட் பண்ண நம்ம தவறி இருப்போம். ஒரு பாயிண்ட் நம்ம மிஸ் பண்ண தவறி வாய்ப்பு இருக்கு. Which I found very interesting was this journey with Joseph and Mary had, traveling towards Bethlehem to have a different challenge. நிறைய challenges இருந்தது. லூக்கா எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 2:5-7 படிப்போம். Journey to flee from problems. அப்படிப்பட்ட ஒரு ஜேர்னியை தான் வந்து ஜோசப் அண்ட் மேரி had. லூக்கா எழுதிய அதிகாரம் 2:5-7 படிப்போம். கலிலேயா நாட்டில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதேயா நாட்டில் உள்ள பெத்லகேம் என்னும் தாவீதின் ஊருக்கு போனான். அவ்விடத்திலே அவர்கள் இருக்கையில் அவளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. அவள் தன் முதற் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடமில்லாதபடியினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். ஆமென். Amen. So Mary and Joseph, they were just pledged. They haven't got married. And ஒரு நியூஸ் வருது. They came to know that Herod is trying to kill all the firstborn babies அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது. தன் குழந்தையை கொள்றது தனது குழந்தை கூட கிடையாது ஜோசப்க்கு. மரியாளோட வயிற்றுல இருக்க குழந்தையை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஜோசப் was brave enough, sacrificial enough, to take Mary to a different place. அவர் அந்த பயணம் சொல்றாரு. அந்த பயணத்துல போகும்போது மேபி இந்த படத்துல பாக்குறோம் ஒரு கழுதையில மேரி, மேபி அந்த காலத்துல கழுதையை தான் யூஸ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். பட் யோசிச்சு பாருங்களேன், ஜோசப்புடைய இதயத்துல என்னெல்லாம் ஓடி யோசிச்சு பாருங்க. ஜோசப்க்கு இது தேவையில்லாத பிரச்சனை. அவருக்கு இன்னொரு கருத்து என்னன்னா, தன் யார ஒரு மனம் முடிக்கணும்னு முடிவு பண்ணாரோ அந்த பெண்ணு பிரெக்னெண்டா இருக்கிறாங்க. அது கர்த்தரால உண்டாக்குன பிரெக்னன்சின்னு ஜோசப் தெரிஞ்ச அப்புறம் கொஞ்சம் அமைதியாயிட்டாரு. அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையினால ஜோசப்போட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருது, மேரிக்கு இன்னொரு பிரச்சனை வருது. ஆனா ஜோசப்க்கு தேவன் சொல்றாரு, நீ தான் அந்த குழந்தையை காப்பாத்தணும், நீ தான் மேரியை ப்ரொடெக்ட் பண்ணணும், நீ வந்து அந்த ஊருக்கு கூட்டு போ, இன்னொரு இடத்துக்கு போ அப்படின்னு சொல்லி தேவன் அதை பாதுகாக்கிறாரு. So the journey வந்து they were trekking, Joseph is taking Mary, அந்த லேண்டுக்கு அப்படியே கூட்டு போறாரு. இன்னொரு ஊருக்கு கூட்டு போறாரு, பெத்லகேம் கூட்டு போறாரு. அங்க போனா இன்னொரு கஷ்டமான காரியம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு அவங்களுக்கு. என்ன அப்படின்னா, அது போகும்போது அவங்க ஆல்மோஸ்ட் நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க. நம்ம who will take journey இல்ல, நிறைமாத கர்ப்பிணியா யாராவது டிராவல் பண்ணுவாங்களா? டிராவல் பண்ண மாட்டாங்கல்ல. யோசிச்சு இந்த காலகட்டத்துல நம்ம இப்படி ஒரு 7 மாசம் 8 மாசம் ஆனாலே they don't travel anywhere because they want to protect the child. அப்ப இருக்க சூழ்நிலையில என்னாச்சு, அவங்க டிராவல் பண்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. So Joseph was just taking Mary along with her to another place. It was a very long journey they both had. இன்னொரு கஷ்டமான சூழ்நிலை. அந்த வேதனை இன்னும் அந்த ஜேர்னி வந்து இன்னும் டஃபா என்னது எப்போ அப்படின்னா, அவன் பிரெக்னென்டான உமனை வந்து ஜோசப் பார்த்து கூட்டு போறாரு. குழந்தை எப்போ வேணா டெலிவர் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைமாத கர்ப்பிணியா இருக்கிறாங்க மேரி. அவருக்கு ஒரே குழப்பம் தான், என்னடா கன்னி பெண்ணா இருக்கிறாங்க, கர்த்தரால உண்டாக்குனது, அதெல்லாம் ஒரு குழப்பம் இருந்தாலும் அப்படியே கூட்டு போறாரு. போய் சரி நம்ம வேற ஊர்ல யாருக்கும் தெரியாம போய் டெலிவரி பண்ணலாம்னு போகும்போது, அந்த ஊருக்கு போகும்போது அவங்க வந்து தங்குறதுக்கு இடமே இல்லைன்னு வேதம் சொல்லுது. There's no guest room available for them. அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்க அந்த ஜேர்னி யோசிச்சு பாருங்க. ஒரு பிரெக்னென்ட் உமன் எவ்வளவு டயர்டா இருந்திருப்பாங்க. அந்த குழந்தைய வயிற்றுல இருக்கும் போதே அதுலயே ஒரு டயர்ட்னஸ் அவங்களுக்கு இருந்திருக்கும் இல்ல. அந்த டயர்ட்னஸ் அது இல்லாம ஒரு டிராவலிங் டயர்ட்னஸ் வேற.
அது மட்டும் ஒரு ரெஸ்ட் எடுக்கலாம்னு போகும்போது ஆல்மோஸ்ட் இரவு ஆயிருச்சு. அவங்க அங்க போய் ஒரு ஊருக்கு போய் சென்றடையும் போது இரவு ஆயிருச்சு. ஜோசப் வந்து மேரிய ஒரு இடத்துல வச்சுட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுமா, நான் போய் ரூம் எல்லாம் பாத்து வரேன்னு போயிருப்பாரு. போய் ஒவ்வொரு இடத்துலயும் கதவை தட்டி கேக்குறாரு, எனக்கு ஒரே ரூம் நைட்டு தங்குறதுக்கு ரூம் கொடுங்கன்னு எல்லாத்தையும் கெஞ்சி கேட்டிருக்கும் போது டு தி சர்ப்ரைஸ் ஜோசப்க்கு ரூம் கிடைக்கல. அவர் யோசிச்சிருப்பார், நான் போய் என்னோட இந்த மேரிட்ட போய் நான் என்னத்த சொல்றது, இப்போ ரூம் சொன்னா என்ன பண்ணுவோம், என்ன ஆகும், நான் வந்து இந்த பெண்ணை என்னால பாதுகாக்க முடியலையே, தேவன் பாதுகாக்க சொல்லியிருக்காரு, நான் அப்படி செய்ய முடியலையே அப்படின்னு பயங்கர வருத்தத்துல ஜோசப் இருந்திருக்கலாம். ஏன்னா அவர் ஏற்கனவே நிறைய வருத்தம் இருந்தது. ஏன்னா அவர் பிளஜ்டு உமன், பிரெக்னெண்டா இருக்கிற ஒரு உமனை தன் மனமுடிக்கிற கல்யாணம் கன்னிப்பெண் பிரெக்னென்ட் ஆகிட்டாங்க, அதே அந்த வேதனை ஒண்ணு, தேவன் சொல்லிட்டாருன்னு உண்மை ஒரு வேதனை ஒண்ணு, அந்த வேதனை அது தங்குறதுக்கு ரூம் தேக்கிற ரூம் கிடைக்கல, நான் போய் ஜோசப் மேரி நான் எப்படி சந்திக்க போறேன் அப்படின்னு அதுக்கு வருத்த கூட இருந்திருக்கலாம். அப்படி இப்படின்னு அந்த சோகமான காரியங்கள் போயிட்டு இருக்கும்போது கடைசியில வந்து ஒரு மாட்டு தொழுவத்துலதான் அவர் பார்த்திருப்பாரு. ஒரு மேபி ஒரு இடத்துக்கு போயிருப்பாரு, அங்க வந்து கெஸ்ட் ரூம், அங்க கெஸ்ட் எல்லாம் இல்லைங்க அப்படின்னு. அந்த கெஸ்ட் எல்லாம் தங்குறதுக்கு, அந்த குதிரை ஆடெல்லாம் தங்குறதுக்கு, ரிலேப்பாடுறதுக்கு ஒரு இடம் என்ன இருக்கு, ஒரு சின்ன ஒரு, பட் இந்த இடம் வந்து ஒரு ஆர்கனைஸ்ட் இடம் கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி லாட் ஆஃப் டர்ட்டியா இருக்க போது, அந்த இடத்துல வேணா அந்த யூஸ் பண்ணிக்கோங்க, நாட் ஷுர், அதுக்கு மேபி நீங்க காசு கூட கொடுக்க தேவையில்லை அப்படி கூட சொல்லிருக்கலாம். அப்படி அந்த விஷயத்த போய் மேரிட்ட சொல்லிருக்கலாம். மேரி யோசிச்சுனா, ஏன்னா ஜோசப், ஐ எம் ஷூர் ஐ நோ யூ டோன்ட் லைக் திஸ் அப்படிங்கிற ஒரு கலக்கம் கூட மேரிக்கு இருந்திருக்கலாம். அதான் பட் மேரி வாஸ் கோஆபரேட்டிங் வித் ஜோசப் and she went and delivered a baby in a manger. மாட்டு தொழுவத்துல மரியாளானவள் பிரசவித்தாள்னு படிக்கிறோம். அந்த பிரசவத்துக்கு உதவி செய்தது கல்யாணம் ஆகாத ஜோசப். கல்யாணம் ஆகாத மேரி, கல்யாணம் ஆகாத ஜோசப், they did the delivery. மேரி டெலிவர் பண்ணும்போது உங்க அப்பா அம்மா கூட இல்ல, ஹெல்ப் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ற உமன்ஸ் யாருமே இல்லைங்க. சுத்தி இருந்தது பார்க்கும்போது ஆடு மாடு தான் சுத்தி நினைக்குது, எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டே இருந்தது அப்படியே. அதனால அந்த பிரசவம் அற்புதமாக சுகப்பிரசவமா நடக்குது. மேரி என்ன பண்ணா, குழந்தைய பெற்றுட்டு அவங்களே she wrapped him in cloths. அந்த மேரி அவங்க குழந்தைய எடுத்துட்டு அவங்களே என்ன பண்ணாங்களா, துணியை சுத்தி ஒரு இடத்துல ஒரு வைக்கோல் நடுல அந்த குழந்தைய வைக்கிறாங்க. மேபி மேரி herself did everything நினைக்கிறேன், அப்படிதான் நினைக்கிறேன். he did her own delivery. யோசிச்சு பாருங்க, அந்த அம்மாவுக்கு எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அந்த வயதுல அந்த அம்மா கோத்ரூ பண்றாங்க இல்ல, பயங்கர வேதனையில அவங்க இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது இல்லாம ஹெல்ப் பண்ண யாரும் இல்ல, பாத்துக்க யாரும் இல்ல, நல்ல இடம் இல்ல ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற கவலை. அது மட்டும் இல்லாம இவ்வளவு எல்லாத்தையும் ஜோசப்புக்கு முன்னாடியே நடக்குது எல்லாமே. அந்த மனம் முடித்துதான் இருந்த ஜோசப் முன்னாடியே இவ்வளவு வேதனையும் நடக்குன்னு பார்க்கும்போது அது ஒரு அவமானமா எடுத்துக்கிறதா, வேதனையா எடுத்துக்கிறதா, ஒரே குழப்பம் ஜோசப் மேரிக்கு இருந்திருக்கு இல்ல. So at last the baby, Mary delivers a baby and wraps Jesus on clothes and places him in the manger. யோசிச்சு பாருங்க. I think here அவங்க பண்ண எல்லா வேதனையும் வந்து அவங்களுக்கு புரிஞ்சு அவங்களை என்கரேஜ் பண்றதுக்கு தான் நிறைய காரியங்கள் நடந்தது நான் நினைக்கிறேன். என்ன நடந்ததுன்னா, தேவதூதர்கள் அந்த ஆட்டு இடையர்களுக்கு போய் சொல்றாரு, உங்க தேவகுமாரன் பிறந்துட்டாரு, போய் பாருங்கன்னு சொல்றாரு. அந்த 3 மந்திரிகள் ஏன்னா அந்த ஞானவான்களுக்கு சொல்றாரு, போய் பாருங்க. எல்லாமே எதுக்கு நடந்ததுன்னா மேரி ஒருவேளை என்கரேஜ் பண்றதுக்கு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்ல. அதுக்கப்புறம் அவங்களெல்லாம் பார்த்த அப்புறம் தான் மேரிக்கு ஒருவேளை அப்படியே யோசிச்சிருக்கலாம், ஓ இது தேவன் செய்த, இது வந்து இட்ஸ் நாட் இன் மை கண்ட்ரோல் அப்படிங்கிற விஷயத்த கூட நம்ம புரிஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் தான் definitely Mary went through a hell. That night was so like a deadly journey she had. அந்த பயணத்தை மேரி கடைசி நாள் வரைக்கும் மறந்திருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம அந்த சூழ்நிலை யோசிச்சு பாருங்களேன், நம்ம அந்த கண்டிப்பா மறந்திருக்கே, கடைசி வரைக்கும் அந்த ஜேர்னி அவங்க மறந்திருக்கே, அந்த வேதனை அவங்க மறந்திருக்கவே மாட்டாங்க. பட் the end was so happy. அந்த எண்ட்ல தேவன் ஒரு குழந்தையை கொடுத்து, அது குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம குழந்தை பிறந்தது, மேரியும் சுகமா இருந்தாங்க, ஜோசப்பும் ஹாப்பி ஆயிட்டாரு. அது மட்டும் இல்லாம எல்லா தூதர்கள், அந்த ஆட்டு இடையர்கள், அந்த மந்திரிகள், அந்த சாஸ்திரிகள்லாம் வந்து அவர் பணிந்து கொள்ளும் போதுதான் புரிஞ்சிச்சு, ஐயோ இது வந்து கடவுளுடைய பிளான் போல அப்படின்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ரைட்? So, the journey
this journey was just to flee from the problemsக்காக வெளியே போனாங்க. ப்ராப்ளத்தை ஏரோது கொண்டுட்டு இருக்கான்னு தெரிஞ்சு உயிரை பாதுகாத்து கொள்றதுக்காக அந்த ஒரு பயணம் பாருங்களேன், எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும். அந்த பயணத்துக்கு நடுவுல அந்த பிரச்சனைக்கு மத்தியில தேவன் எவ்வளவாய் கிருபையாக தேவனுடைய பெரிய பிளானே அப்படிதான் ஆரம்பிச்சிச்சுன்னு பார்க்கும்போது, ஜோசப் மேரிக்கு கூட அந்த பிரச்சனை இன்னைக்கு தேவனை பத்தி புரிஞ்சுக்கிட்ட அந்த திட்டம் நமக்கு புரிந்த அளவு கூட அந்த ஜோசப்க்கு மேரிக்கும் புரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். To that extent, this story was so deep. So many times, one thing we need to understand from the story, இந்த கதையில என்ன புரிந்து கொள்ளலாம் அப்படின்னா, நமக்கு வர ப்ராப்ளம்லாம் we might not know why we are going through all those things sometimes. அந்த பிரச்சனை நம்ம ஏன் go through பண்ணோங்கிற விஷயம் பல நாட்கள் கழித்து தான் நமக்கு அது விளங்கே வரும். சில நேரங்கள்ல we might have lost a job, we might have lost certain people, we wouldn't know what is the story behind it, because the story is not in our hand, it is in God's hand. God, Bible says, Romans 8:28 படிக்கிறோம். ரோமர் 8:28-35 படிப்போம். 8:28 படிங்க. 8:28 படிப்போம். முதலாவது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். இதோட பெரிய வாக்குத்தத்தம் வேற எதுவுமே இல்ல. வேதம் சொல்லுது, அவருடைய ஜனங்களுக்கு அவர் எப்போதுமே நல்லதுதான் செய்வாராம். ஏன்னா அவருடைய ஜனங்களுக்கு அவர் எப்போதுமே நல்லதுதான் செய்வாராம். அவர் கெட்டதுன்னு அவர் தன் ஜனங்களுக்கு செய்ததே இல்லை. அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். Everything happened for the good for those who belong to God or who does the will of God. அப்படிங்கிற பட்சத்துல the Lord will provide. Again we come and conclude, even at a time when we flee away from problems or when we go through problem, God is still capable of providing you what we need, what we God can still sustain us from all those things. Romans 8:35 படிப்போம். ரோமர் 8:35. இதோட ஒரு பெரிய வாக்குறுதி வேற யாருக்குமே கிடைக்கும். 8:36 பிரதர் தமிழ்ல. தமிழ்ல 36. ரைட். இங்கிலீஷ்ல 35 படிங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ? ஆமென். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அப்படிங்கிறார். உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, எதுவுமே கிறிஸ்து நம்ம மேல வச்சிருக்க அன்பை எடுத்துக்க அவர் ஒருத்தர் அன்பு செஞ்சுட்டாருன்னா அன்பு செஞ்சுட்டாருதான். அது நீங்க நம்ம எவ்வளவு குளறுபடி பண்ணாலும் எவ்வளவு தவறுகள் செய்தாலும் அவரோட அன்பு மாற போறதே இல்லை. பாருங்க தேவன் எவ்வளவு அற்புதமான தேவன். நம் தேவன் இப்படிப்பட்ட அன்பு தேவன் நமக்கு இருக்கிறதுனாலதான் நம்ம எல்லாம் உயிர் வாழ்றோம்னு நினைக்கிறேன். இது நம்ம மேல தேவன் வைத்திருக்கிற கிருபைன்னு சொல்லலாம். Nothing can separate from the love of Christ for all of us brothers and sisters. Whatever journey நம்ம செய்யற எப்படி யாத்திரை எவ்வளவு வேதனையில இருந்தாலும் பரவாயில்ல, தேவன் நம்மளுடைய தேவைகளை சந்திக்க முடியும். நம்மளுக்கு தேவையான பிரச்சனைகளை மீண்டும் மேல கொண்டு வர முடியும். அதோட காரணத்தை ஒரு நாள் நமக்கு புரிந்து கொள்ளவும் நம்மளால தேவனால முடியுங்கிறத நம்ம புரிந்து கொள்வோம். தேவன் எப்படிப்பட்ட பயணம் இருந்தாலும் அவர் நம்ம மேல வச்சிருக்க அன்பு மாறவே போறது இல்லை. So let us encourage our heart. Let's be charged. Let's be courage in our heart. இதயத்தை நாம் தேற்றி நம்ம உற்சாகப்படுத்திக்கிட்டு நம்ம இன்னும் கூட விசுவாசத்துல வளர்ந்து நம்பிக்கையில வளர்ந்து 2021 சந்திக்கும்படியான ஒவ்வொருத்தரும் நான் வாழ்த்திக் கொள்கிறேன். கடைசியாக நம்ம want to just share life in the earth as unexpected twists and turns, brothers and sisters. இந்த பூமியில அநேகமாக ட்விஸ்ட் அண்ட் டர்ன் தான் நிறைய இருக்கு. இன்னும் பள்ளங்களும் குழிகளும் தான் அதிகமா இருக்கு. Our journey becomes more tough if you are in God's command and the reality. God's oda command ஒரு பக்கம், reality ஒரு பக்கம். அது நடுவுல நிக்கிறது தான் பெரிய சேலஞ்சே. But don't worry, the good news is God has a name called Jehovah Jireh. தேவனுக்கு யெகோவா ஈரேங்கிற ஒரு நாமம் இருக்கிறபடினால நம்ம உற்சாகம் அடைவோம். ஏன் அப்படின்னா the Lord will provide us at all the time.
You might be traveling in a desert, you might be traveling towards a mountain, you will be traveling towards, fleeing from a problem. It doesn't mean God can still provide us and sustain us from all the problem. Our biggest hope in God will not disappoint us. தேவன் நம்ம மேல வச்சிருக்கிற அந்த நம்பிக்கையானது என்னைக்குமே நம்மளை என்னைக்குமே கைவிடாது. We should have more hope in God as we read these stories of journey, different people's journey. Let us be happy and confident that our journey is seen by God. நம்ம செய்துட்டு இருக்க இந்த யாத்திரை யாருமே பார்க்கலன்னு நினைக்காதீங்க. தேவன் பார்த்துட்டே தான் இருக்கிறார். God can see but nobody can see. God can hear your prayers that you're praying inside your heart. God even can read your mind from the heaven. நம்ம தேவன் நம்ம என்ன யோசிச்சுட்டு இருக்கோம் கூட தேவன் நம்மால புரிந்து கொள்ள முடியும். God cares for all of us, brothers and sisters. தேவன் நம்மளை அக்கறை செலுத்தக்கூடியவராக இருக்கிறார். தேவன் நம்மளை நேசிக்கிறார். Amen. So the only question before I end, before we go to the cross, before we take part in communion, I want to ask you is, are you traveling in the paths God has intended us to travel? தேவன் நமக்கு ஏற்படுத்தப்பட்ட அந்த சித்தத்தின்படி நம்ம எல்லாம் நடக்கிறோமா இல்லையா, அதை மட்டும் நம்ம இதயத்துல கேட்டுக்கொள்வோம். அப்படி நீங்க விலகி போயிருந்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையும் நான் உற்சாகப்படுத்துகிறேன். தேவனுடைய பாதைக்கு அவருடைய சித்தத்துக்கு இணங்கி உங்களை ஒப்பு கொடுக்கும்படியாக நான் எல்லாத்தையும் வேண்டிக் கொள்கிறேன். Before we take part in the communion, the last journey which I want to just share quickly is the journey Jesus had on the mountain of Golgotha. கல்வாரி சிலுவையில அவர் சென்ற அந்த பயணத்தை யோசிச்சு பாருங்க. அவர் பெரிய சேலஞ்ச் என்னவா இருந்தது தெரியுமா? நிறைய அன்எக்ஸ்பெக்டட், 3 ஜர்னிலுமே அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. ஆபிரகாமோட ஜர்னில அது பலியிடப்படணும், அங்க பலி இல்லையே அப்படிங்கிற அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸ் இருந்தது. ஆகாருக்கு அங்க தண்ணி இருக்க போறது இல்லைங்கிற ஒரு அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. மேரிக்கு அந்த இடம், மேரிக்கும் ஜோசப்புக்கு அங்க ரூமே இருக்க போறது இல்லை அப்படிங்கிற அன்எக்ஸ்பெக்டடா இருந்தது. ஆனா ஜீசஸ்க்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் இருந்தது. என்ன அப்படின்னா, தன் பிதா தன்னை கைவிடுவார் அப்படிங்கறத அவர் எதிர்த்து அவரை நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. அதனாலதான் சிலுவையில போயிட்டு நம்மளுடைய பாவத்தெல்லாம் அவர் சிலுவையில ஏற்றுக்கொள்ளும் போது பாவம் அதிகமா இருந்தபடினால அவர் என்ன உணர்ந்தார் அப்படின்னா, ஏலோயி ஏலோயி லாமா சபத்தானி அப்படின்னாரு. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொன்னார். எதனால சொன்னார் அப்படின்னா, நம்முடைய பாவங்கள் அவர் சரீரத்தை விழுந்தபடினால நம்ம பாவங்களும் சாபங்களும் அக்கிரமங்களும் அநீதிகளும் அவருடைய சரீரத்துல வேதனையாக விழுந்த போது தன்னுடைய நம்ம பாவங்களும் அவர் சரீரத்தை விழுந்த போது அந்த பாவத்தை உணர்ந்து தேவன் தன்னிடத்துல இல்ல அப்படிங்கிற ஒரு வேதனைய இயேசு கிறிஸ்து கடந்து போனாரு. பட் என்ன தேவன் கிறிஸ்துக்கும் கடைசியாக ப்ரொவைட் பண்ணாரு. என்னது அப்படின்னா, உயிர்த்தெழுதலை கொடுத்தார். அப்படிங்கிறதுக்கு இயேசு கிறிஸ்து உறுதியா இருந்தார். நான் 3 நாள் கழித்து உயிர்த்தெழுவேன்னு முன்னாடியே சொல்லிட்டாரு. நான் நிறைய வேதனைகளை கோத்ரூ பண்ணணும், நான் சிலுவையில போவேன், நான் மரிப்பேன், என்னை அடக்கம் பண்ணுவீங்க, நான் 3ஆவது நாள் உயிர்த்தெழுவேன் அப்படின்னு சொல்லி God will provide for me ன்னு ஜீசஸும் சொன்னார் இந்த இடத்துல. So as we take part in the communion, let's bow down our head. நம்ம இதயத்தை தாழ்த்தி தலையை சாய்த்து கண்களை மூடி ஒரு நிமிடம் தியானிப்போம். நம்ம எவ்வளவா நம்ம அக்கிரமம் செய்திருந்தாலும் தேவனை மன்னிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறாரு. எவ்வளவுதான் வழி விலகி போயிருந்தாலும் அவரை நோக்கி நீங்க திரும்பி வரும்போது நம்மளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேவனா இருக்கிறாரு. நம்ம பாவத்தை சிலுவையில சுமந்தனால எவ்வளவோ வேதனையை கிறிஸ்து அனுபவித்தாரு. சோ அவருடைய ஜேர்னி சாதாரணமா இல்ல, ரொம்ப கடினமான ஜேர்னி இயேசு கிறிஸ்துக்கு இருந்தது. அதனால நம்ம அப்பத்தின் நற்கனி நம்ம எடுக்கும் போது உங்களை எல்லாத்தையும் வேண்டிக் கொள்கிறேன், நல்ல ஒரு முடிவை எடுத்து, ஏன்னா இப்ப எடுக்க போற முடிவு 2021 ஆண்டு முழுவதும் நிக்கும்படியான ஒரு முடிவை நீங்க எல்லாம் எடுக்குமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்பமானது கிறிஸ்துவின் சரீரத்தையும் திராட்சை ரசமானது இயேசு கிறிஸ்துவோட ரத்தத்தையும் குறிக்குது. எடுக்கும் போது கூட இதயத்துல அவரு நீங்க தகுதி அடையும்படியாக ஜெபம் செய்து இந்த நற்கரனை பங்கு கொள்ளுமாறு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். அப்பத்துக்காகவும் திராட்சை ரசக்காகவும் ஜெபம் செய்கிறேன்.
அன்பின் தேவரி சமயமான இந்த வேலைக்கு நன்றி தேவனே. இந்த வேலை விசேஷமாக அநேக யாத்திரைகளை பார்த்தோம். விசேஷமாக போது யாத்திரை எல்லாத்துடைய யாத்திரையின் மேல அதிக வேதனையாக இருந்தக்கூடிய யாத்திரை உங்களுடைய யாத்திரையா இருந்தது. ஆண்டவரே, நீங்க எவ்வளவு அநீதியாக அடிக்கப்பட்டு எங்க பாவத்துக்காக உங்க சரீரத்துல அநேக வாதைகளை ஆண்டவரை அனுபவித்து, வேதனைகளை அனுபவித்து, ரத்தம் சிந்தி சிலுவையில சுமந்து பாவத்தை சுமந்து தீர்த்தீங்களே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களை நாங்க ஆண்டவரை காயப்படுத்தாதபடி, எங்க சொல்லினாலும் செயலினாலும் எங்களுடைய எண்ணங்களினாலும் உங்களை காயப்படுத்தாதபடி ஆண்டவரை பரிசுத்தமாக வாழும்படியாக கிருபை கொடுங்க. உமக்கு உகந்த பிள்ளைகளாக, சகோதரிகளாக இருக்க முடியாத கிருபை கொடுங்க. திராட்சை ரசத்துக்கும் அப்பத்துக்கும் நன்றி செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.